பாட்டாளி மக்கள் கட்சியின் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக நேற்று என்ன தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு வாழ்த்து சொன்ன உங்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். அதே வேளையில் நம் கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேல் உங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். அதே வேளையில் எனக்கு கூடுதலாக சந்தோஷம் நான் பட்டிருப்பேன். எப்படி தெரியுமா? நம்ம கட்சி ஒரு 34 எம்எல்ஏ என்ன தேர்வு செஞ்சிருந்தா இதை விட ஒரு சந்தோஷம் ஏதாவது இருக்குமா? இன்னைக்கும் நம்ம மற்றவங்களை நம்ம எதிர்பார்க்கிற நிலையில நம்ம இருக்கிறோமே. நம்ம கட்சிக்கு 37 வயசாகுது. நமக்கு என்ன இல்லை? நமக்கு எத்தனை கொள்கை? நமக்கு இன்னைக்கு இருக்கிற கட்சியிலே மிகச்சிறந்த கொள்கை நம்ம கிட்ட தான் இருக்கு. மிகப்பெரிய செயல் திட்டம் நம்ம கிட்ட தான் இருக்கு. தொலைநோக்கு பார்வை நம்ம கிட்ட தான் இருக்கு. இளைஞர்கள் நம்ம கிட்ட தான் இருக்கிறோம். எத்தனை போராட்டங்கள்! நீங்க எல்லாம் போராளிகள். தமிழ்நாட்டில் எவ்வளவு சாதனைகள் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு மற்றவங்களை நம்பி ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் நம்ம நம்பி நம்ம இருக்கிற சூழல் நம்ம வந்திருக்கிறோம். 37 வயசு நம்ம கட்சி. இன்னைக்கு நம்ம கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கூட கிடையாது. நமக்கு பிறகு தொடங்கின கட்சிகள், ஒண்ணுமே இல்லாத தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யாத கட்சிகள்லாம் இன்னைக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம எவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு மது ஒழிப்பு, மது விலக்குனா யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்னைக்கு நீர் மேலாண்மை தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்னைக்கு விவசாயிகளுக்கு பாதுகாப்புனா யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி தானே. கல்வி பிரச்சனைனா பாட்டாளி மக்கள் கட்சி தானே. இந்தியாவிலே புகையிலே ஒழிப்பு பாட்டாளி மக்கள் கட்சி. எவ்வளவு சாதனைகளை! தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடஒதுக்கீடு, சமூக நீதினா பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படி இருந்தோம் இன்னைக்கு மற்றவங்களை நம்பி இருக்கின்ற ஒரு சூழல். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன முதலமைச்சர் வேட்பாளராக நீங்க அறிவிச்சீங்க. அதனால்தான் நான் கேட்கிறேன், பெண்கள் என்னுடைய சகோதரிகளாக நீங்க உங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமான பங்களிப்பு. நான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை என்னுடைய சகோதரிகள் நான் கேட்கிறேன். இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். நீங்க எல்லாருமே களத்தில் இன்னும் 1.5 மாசம் தான். 1.5 மாசம் இறங்குங்க. என்ன கூப்பிட்டாங்க, கூப்பிடல, அவங்க பண்ண, அதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்க அர்ப்பணிப்பா நீங்க பண்ணுங்க. அதான் என்னுடைய விருப்பம்.